ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இந்த ரெயின் லில்லிஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா மெச்சூர்டானது, ஹெல்த்தியானதாகவே இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு பல்ப்ஸும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாமே வந்து எல்லாம் ப்ளூம் ஆனதாக எடுத்து வச்சுருக்கிறேன். பக்கத்துலேயே பேபி பல்ப்ஸ் வந்தாச்சு. சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒன்று இந்த பாருங்கள், இதுவும் அதே தான். பக்கத்துலேயே பேபி பல்ப்ஸ் வச்சுருச்சு. இதுவும் பாருங்கள், இதையும் பாருங்கள், ரெண்டுமே ஒரே கலர் தான். சைஸ் வந்து எப்படி ஆக மொத்தம் நமக்கு வந்து பூ வந்து பேபி பல்ப்ஸ் வந்துட்டாவே மெச்சூர்ட் பல்ப் தான். சரிங்களா? இது சின்ன, ஏன்னா அது இட வசதிக்காக உங்களுக்கு பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்த பல்ப்ஸாக இருந்தால் இது போல் வளர்கிறதுக்கு கம்மியாக இருந்திருக்கும். இது வந்து இட வசதி பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி பெருசாக வந்திருக்கும். அவ்வளோதானே தவிர பல்ப்ஸ் வந்து மெச்சூர்டு இல்லைன்னா இது போல் பேபி பல்ப்ஸ் வைக்காது, பூவும் வராது. இப்போ பூ வந்ததில்லை தான் நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பல்ப்ஸை பாருங்கள். இது சைடில் பாருங்கள், பேபி பல்ப்ஸ் வந்துருச்சு. இதையும் பாருங்கள். சரிங்களா? இந்த பல்பும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரே இது தான். இப்போ தெரியும் பாருங்கள். சரிங்களா? இப்போ அடுத்து இதையும் பாருங்கள். சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் டைனியாக இருக்கும், அது பை நேச்சுரே அது போல் தான் இருக்குங்க. இப்போ இந்த பல்ப்ஸில் பாருங்கள், பூவே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், பட்டே வந்துருச்சு. தெரியுதுங்களா? சைஸ் பாருங்கள். இதுலேயே வந்து பாருங்கள் பெருசு. இந்த பெருசு சின்னதுன்றதே கிடையாதுங்க. பட்டு வந்துட்டாவே மதர் பல்ப் தான். சரிங்களா? இதில் இன்னும் கூட ஒன்று வந்திருக்கும். இது பாருங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு பூ வந்து ஸ்டாக் தான் இது. சரிங்களா? இதையும் பாருங்கள். இப்போ இதுலேயும் பாருங்கள், இதுவும் பாருங்கள். இதில் இன்னொன்று கூட 2 3 வந்துருச்சு. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இது சைஸ், இந்த சைஸையும் பாருங்கள், இதனுடைய சைஸும் பாருங்கள், இதனுடைய சைஸும் பாருங்கள். உங்களுக்கு இப்போ பாருங்கள், க்ளவுடியாக இருந்ததில்ல இவ்வளோ நேரம். இப்போ பாருங்கள், பட்டு வந்தாச்சு. பல்ப் சைஸ் பாருங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி மொட்டு பூ வந்தது தான். இப்போ இதில் வந்துருச்சு பாருங்கள். இதில் செகண்ட் டைம் வந்திருக்குது இது. அதனால தான் நான் வந்து பாட்லேருந்து எடுத்துட்டது. சரிங்களா? அதே போல் எல்லாமே இதெல்லாம் சிலது பேபி பல்ஸ் இதெல்லாம் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் நட்டு வச்சுருவேன் திருப்பி. இதெல்லாம் ரொம்பவே டைனியாக இருக்குது. எல்லாம் எடுத்து எனக்கு திருப்தியாக இருந்தால் நான் எடுத்து கொடுப்பேன். அதில் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகேங்களா? அதே சமயம் இங்கே ட்ரேயில் பாருங்கள், இது வந்து ஒயிட் கேண்டிடாங்க, இது வந்து சிட்ரினா. ஒவ்வொரு பல்பு எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதையும் பாருங்கள், டைனியாக சின்னதாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் நீங்கள் பல்ப் சைஸு மெச்சூர்டு எப்படி இருக்குதுன்றதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா? இப்போ இந்த பல்ப்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளுங்க. இந்த சின்னதாக இருக்கிறது நான் சொல்லியிருந்திருப்பேன்ல, அதெல்லாம் வந்து நான் திருப்பி பாட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதில் நல்ல மெச்சூர்டாக இருக்கிறது மட்டும் எடுத்து வச்சுக்குவேன் நான். இதில் வந்து உங்களுக்கு என்ன இது வேணுமோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். இதனுடைய பல்ப்ஸில் என்னென்ன அவைலபிள் இருக்குதுன்றது நான் அப்போ சொல்கிறேன். இந்த மந்த் வாங்குகிற அத்தனை பேருக்கும், அதாவது ஜூன் மந்த்து 2024 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் ஃப்ரீங்க. இன்க்ளூடிங் எந்த இடம் தமிழ்நாடு மட்டும் ஃப்ரீங்க, ஷிப்பிங் ஃப்ரீ. இப்போ நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் இதில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மந்த்து ஃபுல்லாக நமக்கு வந்து எந்த பிளான்ஸாக இருந்தாலும் சரி, ரெயின் லில்லிஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இதுலேயும் வந்து காம்போஸ் எல்லாம் போட்டிருந்தேன். காம்போலாம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. இப்போ செப்பரேட் பல்ப்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் நமக்கு ஷிப்பிங் மட்டும் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, காம்போலையே கூட கொடுத்துருந்ததெல்லாம் சேல் ஆகிடுச்சு இல்லையா? அப்போ எல்லாம் வந்து செப்பரேட்டாகவும் வாங்கிட்டாங்க, காம்போலையும் வாங்கிட்டாங்க. ஏன்னா காம்போவில் போட்டது இல்லாமல் வேறு பல்ப்ஸ் எல்லாம் வந்து நேம்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பாங்க இல்லையா? அதையெல்லாம் பார்த்துட்டு மென்ஷன் பண்ணி நமக்கு வேணுங்கன்னு கேட்டு வாங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது சிலரெல்லாம் என்ன பண்ணாங்க, பார்கின் பண்ணுறாங்க. ஸோ பல்ப்ஸ்லேயும் நான் ப்ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு ஷிப்பிங்கும் ஃப்ரீ சொல்லும்போது ப்ரைஸ் அதுலேயும் பார்கின் பண்ணால் இது கொஞ்சம் நல்லாவே இல்லைல்ல. மற்ற நேரம் எப்போவுமே நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். அது கேட்கும்போது ஏன்டா நம்ம இந்த மாதிரி செய்கிறோமோ, இது தேவையில்லாத வேலையோ, நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம எதாவது பண்டிகை சமயமோ இல்லை ஏதோ ஒரு இதில் ஆஃபர் போடலான்னு சொல்லும்போது
அப்படி நமக்கு ஒரு சில பேரால் மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது நமக்கு டிசப்பாயிண்ட் ஆகிற மாதிரி ஆகிடுது. ஏன்டா நம்ம இந்த வேலையை பண்ணி தேவையில்லாமல் நம்ம வம்பில் மாட்டிக்கிறோமோன்ற மாதிரி ஆகிடுது. ஸோ இது போல் பண்ணாதீங்க. நமக்கு வந்து ஏதோ ஆசையாக நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி பண்ணிட்டு போகலாம். இது வந்து இவ்வளவா அவ்வளோ கொசுறு கேட்குற மாதிரியோ இல்லை இந்த பார்கின் மட்டும் பண்ணாதீங்க. கரெக்டான ப்ரைஸ் தான் கொடுக்குறோம். நம்ம எங்களுடைய ஆசைக்காக தான் நம்ம அதை எடுத்து கொடுக்குறோம். எங்கள் உழைப்பில் கொடுக்குறத வந்து நான் எப்படி பண்ண முடியும்? அதை வச்சு வளர்த்து உங்களுக்கே எல்லாம் தெரியும். தெரியாமல் எல்லாம் வந்து இந்த நேம்ஸ் மென்ஷன் பண்ணி கேட்டு வாங்குறதில்ல. எல்லாம் இந்த இந்த பேரோடு தான் கேட்டு வாங்குறீங்க. எல்லாமே தெரியும். அதனுடைய இது வளர்க்குறத பற்றி உங்களுக்கு கஷ்டம் என்னென்னு தெரியும் இல்லையா? அதில் வந்து நீங்கள் வந்து ப்ரைஸை பார்கின் பண்ணி கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ப்ரைஸும் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறோம். அதே சமயம் ஷிப்பிங்கும் ஃப்ரீ. அப்போது அதில் போய் நீங்கள் கேட்க மனசு வருதா? அதுமாதிரி பேசாதீங்க ப்ளீஸ். மற்ற என்னை மாதிரி இருக்கிற யூடியூபர்ஸும் அதே மாதிரி தான் பாவம், அவங்களும் வளர்த்திட்ருக்குறாங்க இல்லையா? ஸோ எல்லாருக்காக தான் நான் சொல்கிறேன். எனக்கும் தான் அந்த மாதிரி வருது. என்னுடைய அனுபவம். அதனால் நான் மொத்தமாக எல்லாருக்குமாவே நீங்கள் என்கிட்ட கேட்ட மாதிரி மற்றவங்ககிட்டையும் கேட்காதீங்க. பாவம் இல்லையா? இப்போ நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் அதுபோல் தான் அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. சிலர் சொல்லிடுவாங்க, சிலர் சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் வந்து சொல்லிடுறேன் ப்ளீஸ். ஏன்னா எனக்கு என்னோடய ஹெல்த் இஷ்யூ ரொம்ப இதாக இருக்குது. அதில் நான் இந்த மாதிரி செய்கிறேன். எல்லாருக்கும் நல்லது பண்ணணும். நம்ம ஆசையாக வாங்கின மாதிரி தானே எல்லோரும் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருப்பாங்கன்ட்டு தான் நான் கொடுக்குறோம். ஏதோ சரி பரவாயில்ல, நம்மளால் ஏதோ எல்லா சமயமும் இந்த மாதிரி கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது. ஸோ இதுபோல் ஏதோ ஒரு சமயம் தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கு போய் நீங்கள் இப்படி பண்ணும்போது நம்ம ஏன்டா இது போல் செய்ய வைக்கிறீங்கன்ற மாதிரி தோணுது. ப்ளீஸ் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன், அது போல் கேட்காதீங்க. ஓகே, தேங்க்யூ.